இன்று சென்னை அக்கரை பீச்சில் மன அமைதிக்காக சிறிது தூரம் கடற்கரை ஓரம் நடந்தேன். அங்கு உள்ள மக்கள் கடற்கரையை பற்றி தெரியாமலோ ஆழத்திற்கு செல்கிறார்கள். அரசாங்கம் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது. மிக்க மகிழ்ச்சி. மேலும் அங்குள்ள கடைகள் மிகவும் சுத்தமாக வைத்துள்ளார்கள். கடலில் யாரும் இறங்க வேண்டாம். ஈவினிங் டைமுக்கு கடலில் யாரும் இறங்க வேண்டாம். கடல் அலைகள் அதிகமாக இருக்கிறது. கடலில் யாரும் இறங்க வேண்டாம். ஆழம் அதிகம் உள்ள கடலில் யாரும் இறங்கி உள்ள போக வேண்டாம். கடல் ஆழம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஈவினிங் டைம் அலை அதிகமாக வரும். சப்போஸ் அந்த டைம் வந்து உள்ளே நிற்கக்கூடாது. நைட் டைம் வந்து உங்களுக்கு நிற்கக்கூடாது. கடலில் நிற்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு. 5 மணிக்கு மேலே கீழே யாரும் தண்ணியில் நிற்கக்கூடாது. 5 மணிக்கு மேலே தண்ணி ரொம்ப போஸ்ட் ஆகும். அந்த டைம்ல யாரும் இருட்டில் நிற்கக்கூடாது. வணக்கம், என் பேர் வந்து தமிழ் மணிகண்டம் மெரினா வெங்கஸ். நான் நீலாங்கரை அக்கரை பீச்சோட லைஃப் கார்டாக இருக்கேன். கோஸ்டரோட ஹோம் கார்டு. நான் கடலில் யாருன்னா தண்ணியில் இறங்கிட்டாங்கன்னா ரெஸ்க்யூ டீமில் இருக்கேன். இப்போ சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா நிறைய க்ரௌடு வரும். இன்றைக்கி திங்கக்கிழமைனால க்ரௌடு கம்மியாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடல் சொரப்பாக இருக்குது. இந்த டைமில் வந்து யாரும் உள்ளே போகாதீங்க, வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு. நாங்கள் எவ்வளோ விழிப்புணர்வு மக்களுக்கு சொல்கிறோம், மக்கள் யாரும் கேட்க மாட்டாங்க. அதேமாரி அமாவாசை இந்த பௌர்ணமி டைம்லாம் பார்த்திங்கன்னா கடல் இந்தமாரி அதிகமாக சொரப்பாகும். சொரப்பாகும்போது நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. நீங்களே பாருங்கள், அதெல்லாம் பாருங்கள், ஒரு வேலையும் எவ்வளோ பெருசாக வந்து பாருங்கள். மக்கள் யாரும் கேட்க மாட்டாங்க. பேர் தமிழ் மணி என்ற வெங்கடேஷ். பீச்சில் வர்றவங்க குப்பைகளை போடாமல் இருக்க தடுக்க நாங்கள் எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறோம். எல்லா குப்பையும் ஒரு குப்பை விடாமல் இந்த குப்பை தொட்டியில் எல்லாத்தையும் போடுறாங்க. போட்டு அவங்க குப்பையை எடுக்கிறவங்க வந்து அதை அப்புறப்படுத்துகிறாங்க. ஒரு குப்பை கூட இருக்காது. பீச்சு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அழகு பீச்சே ஆக்கும். மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நாங்களாம் எல்லாம் சொல்கிறோம், அவங்களாம் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் வந்து இந்த பாட்டில்லாம் இருக்கு இல்லையா, அதை எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். வந்து பீச்சை சுத்தமாக வச்சுருக்கணுங்கிற ஒரு அடிப்படையில் பாட்டிலாம் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல ஐடியா. இது எல்லா இடத்துலையும் கடைபிடிச்சா நல்லாயிருக்கும்.